உன் தேவனை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, நம்பர் 3 உன் முழு மனதோடு, சிந்தையோடு, கற்பனையோடு கூட நீ வந்துட்டு அன்பு கூறுவாயாக. பாருங்க, லவ் பண்ணி இருக்கிறவங்க இங்க இருப்பீங்க இல்ல, கல்யாணம் பண்ண புதுசுல இருந்திருக்கலாம், இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னால இருந்திருக்கலாம். ஒருத்தரை நம்ம நேசிக்கும் பொழுது நம்ம கற்பனை ஃபுல்லா அவங்க தான் இருந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஜாஸ்தி அவங்களை குறித்து யோசிப்போம். நீ விரும்பலனா கூட அவங்க சிந்தை உனக்கு வரும். ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கலாம், இல்ல நீங்க சொல்றது தப்புன்றவங்க ஆமா தப்புடலாம். அவங்க சிந்தை வரும். படுத்தாலும் ஏஞ்சாலும் அவங்க சிந்தை வரும், வந்துனே தான் இருக்கும். ஆண்டவர் என்னன்றாருன்னா, இந்த மாதிரி நீ என்ன லவ் பண்ணுன்றாரு, இந்த மாதிரி நீ என்ன நேசின்றாரு. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம அந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோமான்றது ஒரு கேள்விக்குறியதான் வருது. நம்மளுக்கு ஆண்டவர் ஞாபகம் வர்றதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தேவை வரும்பொழுது, நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, நம்ம காயப்படும் பொழுது, நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்க்கும் பொழுது தான் நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை காதலின்றார், என்னை நேசின்றார், என்னை லவ் பண்ண, அதாவது உன் முழு சிந்தையோடு கூட, உன் கற்பனையில. ஆமென். நீ வேதத்தை எடுத்து வாஸ்து வச்சுட்டு போயிடுற இல்ல, அதோடு கூட எனக்கு உனக்கு இருக்கிற சம்பந்தம் முடிஞ்சல. நீ நடக்கும்போது கூட உன்கிட்ட பேசின என்ன உன்னோடு கூட நீ நடக்க வச்சு கூட்டின்னு போற இல்ல. நான் பஸ்ல போகும் பொழுதும், நான் கார்ல போகும் பொழுதும், நான் ஆட்டோல போகும் பொழுதும், நான் நேசிக்கிற அந்த நபரை குறித்து நினைக்கிற மாதிரி, அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே, அவர் ரெஸ்ட் எடுத்தாரா இல்லையான்னு தெரியலையே, அவ என்ன பண்ணிருக்கிறா தெரியலையே அப்படின்றது வருது இல்ல. அந்த மாதிரி ஆண்டவரை குறித்து how much do we love God? நம்ம தேவனை எவ்வளவு நேசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமா தான் காமிக்கிறார். உன் கற்பனையில நீ என்ன சிநேகினா